வணக்கம் யூசப், நான் உங்கள் சுரேந்தர். திருபுவனம் அஜித்குமார், அதாவது வழக்கு விசாரணையின் போது தப்பியோடி வலிப்பு ஏற்பட்டு இறந்து போன எப்ப நிறுத்துப்பா, என்னப்பா இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்ற அப்படின்னா, இது நான் சொல்ல, காவல்துறை தரப்புல இருந்து தரக்கூடிய முதல் தகவல் அறிக்கைங்கிறது இப்படித்தான் இருக்கு. இந்த அஜித்குமாருக்கு என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது நேற்று ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்திருந்தது. அதை சில பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொடுமைங்க! மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. எப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அங்க இருந்தவங்கலாம் போலீஸ் தானா இல்லை மனித வடிவில் இருந்த மிருகங்களான்னு நம்மளை தோண வைக்குது. அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா இந்த வழக்கோட திசையை வேற வகை திருப்பிப்பாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதன் பின் வெளிவந்த பிரேத பரிசோதனை அறிக்கை அது இன்னும் கொடுமையாக இருக்குங்க. சுமார் 40 இடத்துக்கு மேலே அஜித்குமார் உடம்புல காயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அஜித்குமார் உடம்புல அடிபடாத இடமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அவர் கண், வாய் மற்றும் பிறப்புறுப்புல மிளகாய்த்தூள் தூவப்பட்டிருக்கு. என்னங்க கொடுமை! ஒரு மனுஷனை எவ்வளோ சித்திரவதை செய்ய முடியுமோ அவ்வளோ சித்திரவதை செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கொடிய கொலையாளி கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீதிபதியை தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறார். இந்த வீடியோ, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜென்மத்துக்கும் போலீஸ் உங்கள் நண்பன் அப்படிங்கிறத நம்பக்கூடாதுன்னு தோண வச்சிருக்கு. இங்கே எளிய மக்களுக்கு போலீஸ் என்னைக்குமே ஒரு ஜமீன்தார் மாதிரி தாங்க. ஐயா சாமின்னு நாம கூப்பிடணும், அதே அவங்க வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க. இங்கிருந்து பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் உண்டான நியாயம்ங்கிறது எப்படி தொடங்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் ஒருவேளை இந்த மாதிரி குற்ற வழக்குகளில் எளிய மக்கள் சிக்கும்போது அது போலீஸாரை தான் ஒரு பரமபிதான்னு நினைக்க வச்சிருக்கு போல. நாம் என்ன பண்ணாலும் எவனும் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுங்கிற தைரியம் தான் இதுக்கெல்லாம் முதல் காரணம். இரண்டாவது, இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இவங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளே இதையை ஊக்குவிப்பது. இது எந்த ஆட்சி நடந்தாலும் தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்கு. எளிய மக்களும் தரக்கூடிய வரி பணத்தால தான் போலீஸும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். இந்த வழக்கில் எந்த ஒரு குற்றவாளியும் எக்காரணம் கொண்டும் தப்பிவிடக்கூடாது. அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஆனால் இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குமான்னு கேட்டால் மிகப்பெரிய சந்தேகம்தான். ஏன்னா ஒரு பக்கம் போலீஸ் தடயங்களை அழிக்கிற வேலையில் இறங்கியிருக்க, இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவரோட பேரம்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அத்துமீறல்னு எவ்வளவோ நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீதிமன்றங்கள் தான் மக்களின், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா எளிய மக்களின் கடைசி நம்பிக்கையாக இருக்குது. அதனால் நீதிமன்றங்கள் தான் இதுக்குண்டான சரியான நீதியை வழங்க வேண்டும். அதை இந்த நீதிமன்றங்கள் கட்டாயம் செய்யணும்னு நம்ம நம்பலாம். இனிமேல் இது போல எந்த ஒரு சம்பவம் எங்குமே நடக்கக்கூடாது. எந்த ஒரு உயிரையும் பறிக்கும் அதிகாரம் எந்த ஒரு கொம்பனுக்கும் கிடையாது. அது எவனாக இருந்தாலும் சரி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.